இவரை பார்க்குற எல்லாரும் உன்னோட மனைவி இறந்து போயிட்டாங்க, இனிமே திரும்ப அவங்க வரமாட்டாங்க, நீ உன்னோட வேலையை பாருன்னு சொன்னாலும் கூட 2011 இருந்து இன்னைக்கு முடியும் அவரோட ஒய்ஃபை அவர் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. ஜப்பானை சேர்ந்த யாசுவோ அப்படிங்கிற இந்த ஒரு நபரோட மனைவி 2011 ஜப்பான்ல ஏற்பட்ட சுனாமியினால காணாம போயிருக்காங்க. ரொம்ப நாளா தேடியும் அவரோட மனைவியை ஜப்பான்ல எங்கேயுமே யாசுவால பார்க்கவே முடியல. ஒரு கட்டத்துல கடல் தான் தன்னோட மனைவியை இழுத்துட்டு போயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ண அவரு தினமும் கடல்ல இறங்கி அவரோட மனைவியை தேடிக்கிட்டு வந்திருக்காரு. பார்க்கறவங்க எல்லாரும் உன்னோட மனைவி இறந்து போயிட்டாங்க, இனிமே அவங்க வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு யாசுவோ பார்த்து சொன்னாலும் கூட யாசுவோ அதெல்லாம் காதுல வாங்கிக்காம அவரோட மனைவி மேல உள்ள பாசத்தினால தினமும் ஜப்பான்ல உள்ள கடல்ல இறங்கி அவரால் முடிஞ்ச அளவுக்கு இப்ப முடியும் அவரோட மனைவியை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இவரு ரொம்ப பாவம்னு நினைக்கிறவங்க மட்டும் கமெண்ட்ல ட்ரூ லவ்னு போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாசுவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. என் காதல் கனவா பார்த்திபா?